நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். வெள்ளி எழுவதை பற்றி நம் பாவை திருப்பாவையாய் சொல்கிறாள். அதை கேட்பதுதானே நம் காலையின் நோக்கம். மார்கழி வைபவத்தின் துவக்கம். வாய்மொழியாக அவள் நாமத்தை சொன்னால் வேண்டிய வரம் அருள்வாள். நம் மனதில் அவள் கோலத்தையே நினைத்திருந்தால் ஞானத்தையும் அவளே அருள்வாள். இன்றைய 30 தப்பாமல் பகுதியில்
ஆண்டாளும் மெய்ஞானமும். மார்கழி வைபவத்தில் 30 தப்பாமல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் ஆண்டாளும் மெய்ஞானமும் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை பார்ப்போம். ஆண்டாளும் மெய்ஞானமும் என்று பார்க்கின்ற பொழுது மெய்ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் முதல்லே தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்றால் அறிவு, மெய்ஞானம் என்றால் உள்ளதை உள்ளபடி அறிகின்ற அறிவு. எவையவை எப்படி இருக்கின்றனவோ அவையவைகளை அப்படியே தெரிந்து கொள்வதுதான் மெய்ஞானம். இதை பற்றி ஒவ்வொரு சமயத்திலும் ஓரொரு விதமாக கருத்துகள் கூறப்பட்டிருந்தாலும் எல்லா மதத்திற்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை 5 என்று சொல்லுவார்கள். 5 அதைத்தான் அர்த்த பஞ்சகம் என்றும் சொல்லுவதுண்டு. 5 என்றால் என்ன? நாம் எவையவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அடையப்பட வேண்டிய நம்மால் அடையப்பட வேண்டிய பரம்பொருள் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அடைவதற்கு என்ன வழி, அந்த வழியிலே சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அப்படி நாம் ஏன் அடைய முடியவில்லை, எது நம்மை தடுக்கின்றது என்கின்ற இந்த 5 விஷயங்களைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களை தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு மெய்ஞானம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிடலாம். ஒவ்வொரு சமயத்திலேயும் கூட அந்த சமயத்திற்குரிய பரம்பொருள், அதை அடைவதற்கு வழி, அதை அடைய முடியாமல் தடுக்கின்ற தடை என்பதெல்லாம் வெவ்வேறாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதிலே ஆண்டாள் காட்டுகின்ற மெய்ஞானம் என்னவென்று நாம் பார்ப்போமானால், இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் 30 பாசுரங்களுமே அர்த்த பஞ்சகத்தைத்தான் விவரிக்கின்றன, இந்த 5 பொருள்களைத்தான் விவரிக்கின்றன என்று பெரியோர்கள் எடுத்து காட்டி இருக்கிறார்கள். 30 பாசுரங்களும் வேண்டாம், முதல் பாசுரம், அதிலேயும் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் எடுத்துக்கொள்வோம். அதிலேயே இந்த 5 விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கப்பட்டு விடுகின்றன. என்ன தெரிவிக்கப்படுகிறது என்று பார்ப்போம். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று 4 சொற்களை சொல்லுகிறாள். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த 4 சொற்களிலே இந்த 5 பொருள்களையும் நமக்கு ஆண்டாள் காட்டி விடுகிறாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த 4 சொற்களிலே இந்த 5 பொருள்களையும் நமக்கு ஆண்டாள் காட்டி விடுகிறாள். பரம்பொருள் யார் என்றால் அதற்கு நாராயணனே என்பது விடை. நாராயணன் உலகையெல்லாம் படைத்து காத்து அழித்து அவை அனைத்துக்குள்ளும் தான் அந்தர்யாமியாக உரைகின்ற சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் பரம்பொருள் என்பதை காட்டினாள். அடுத்தபடியாக நாம் யார், ஜீவாத்மா என்கிறது, அதனுடைய இலக்கணம் என்ன என்பதை நமக்கே என்கிற சொல்லாலே காட்டினாள். நமக்கே என்னால் அவனை உள்ளபடி உணர்ந்து அவனுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள், அவனுக்கு தொண்டு செய்வதுதான் நம்முடைய கடமை, அதுதான் நமக்கு என்று ஏற்பட்டது என்று எவன் ஒருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனுக்கே என்கிற பொருளிலேதான் அங்கே நமக்கே என்கிற சொல் வருகிறது. அதற்கு பிறகு பறை என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த பறை என்கிற சொல்லுக்கு மேலெழுந்த வாரியாக நாம் பார்ப்போமானால் ஏதோ நோன்புக்கு உபயோகப்படுகிற ஒரு வாத்தியம், தப்பட்டை போன்ற ஒரு வாத்தியம், அதுதான் பறை என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது என்று நினைப்போம். ஆனால் ஆண்டாள் அவளே இந்த திருப்பாவையிலே 29வது பாசுரத்திலே கண்ணன் பறையை கொண்டு வந்து அவளிடத்திலே கொடுத்த பொழுது இற்றை பறைகொள்வான் அன்று கான் என்று, இந்த பறையை நாங்கள் கேட்க வரவில்லை, பின் என்ன வேண்டும் என்றால் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு செய்ய வேண்டிய தொண்டு அதுதான் பறை என்கிற சப்தத்தாலே அவள் தெரிவித்ததாக சொன்னாள். ஆகையினாலே பறை என்கிறது அவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டாகிற அந்த பயனை சொல்லுகிறது. அதாவது அதுதான் பலம், நாம் அடைய வேண்டிய பலம் அவனுக்கு தொண்டு செய்தல். அந்த தொண்டு செய்தல் என்கிற பறையை நாம் எப்படி அடைவது என்ற கேள்வி நமக்கு எழுகின்ற பொழுது அதை தருவான் என்கிற சொல்லாலே காட்டினாள். தருவான் என்னால் அவனே தருவான், நம்முடைய முயற்சியாலே நாம் அடைய முடியாது, அதை இறைவனுடைய கருணையாலே நாம் பெற வேண்டுமே தவிர, அவனுடைய அருளாலே கிருபையாலே அத்தை பெறலாமே தவிர நாம் எந்தவித சாதனத்தையும் அனுஷ்டித்து அத்தை பெற முடியாது என்று இந்த 4 விஷயங்கள், நாராயணன் பரம்பொருள், அவனை உணர்ந்திருக்கிற நாம், அதுதான் ஜீவாத்மாவனுடைய தன்மை,
அவனுக்கு செய்கிற தொண்டு அதுதான் பயன், அதை அவனே தருவான் என்று காட்டினாள். ஆனால் இதில் தடை எதையும் காட்டவில்லையே, விரோதி ஸ்வரூபம் சொல்லவில்லையே என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் அங்கே நாராயணனே நமக்கே என்கின்ற அந்த ஏகாரத்தை எடுத்து நாம் பார்ப்போமானால், நாராயணனே என்று சொன்னபடியினாலே அவனைத் தவிர வேறொன்று பரம்பொருள் என்று நினைத்தால் அது நாம் பேற்றை அடைவதற்கு தடை. அவனை உள்ளபடி உணராதிருந்தால் நமக்கே அந்த ஏகாரத்தாலே அதுவும் பேற்றை அடைவதற்கு தடை. அவனே தர நாம் கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய முயற்சியாலே நாம் பெற நினைக்கலாம் என்று எண்ணி இருப்பானால் அதுவும் கூட தடை. ஆகையினாலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதை உள்ளபடி உணர்ந்தால் அதுதான் ஆண்டாள் காட்டும் மெய்ஞானம். பூ கைங்கரியம் நடக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து பூஜா பாடினால் பூக்கள் ஒன்றிணைந்து மாலையாகும், பாவையின் திருமேனியை தானே அலங்கரிக்கும். ஸ்ரீ கணநாதம் பஜரே, ஸ்ரீ கணநாதம் பஜரே, சிதபரா சக்தியுதம் 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 ஸ்ரீ கணநாதம் பஜரே. நாகயக்ஞசூத்ரதரம் நாதலயா நந்தகரம், நாகயக்ஞசூத்ரதரம் நாதலயா நந்தகரம், நாகயக்ஞசூத்ரதரம் நாதலயா நந்தகரம், நாகயக்ஞசூத்ரதரம் நாதலயா நந்தகரம், ஸ்ரீ கடநாதம் பஜரே, சிதபரா சக்தியுதம் ஸ்ரீ கடநாதம் பஜரே. ஆகமாதிசன்னுதம் அகிலலோகபூஜிதம், ஆகமாதிசன்னுதம் அகிலலோகபூஜிதம், யோகசாலி பாவிதம் भोगशायि सेवितं, भोगशालि भावितं भोगशायि सेवितं, रागद्वेषादिरहितरमणीयहृदयविदितं श्रीगुरुमुखसम्मुदितं चिन्मूलकमलास्थितं, रागद्वेषादिरहितरमणीयहृदयविदितं श्रीगुरुमुखसम्मुदितं चिन्मूलकमलास्थितं, श्री गणनाथं भजरे, चितपरा शक्तियुतं श्री गणनाथं भजरे. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வயலின் சகோதரிகள் இன்று மேடை எங்கும் பாட்டு சகோதரிகளாக பிரகாசிக்கின்றனர்.
ஆரம்பத்தில் பிரபல இசை மேதைகளுக்கு வயலின் வாசித்த வித்தகிகள். இவர்கள் சேர்ந்து பாடினால் ஸ்வரமும் லயமும் சிறக்கும். விருத்தம் பாடினால் அதை நித்தம் கேட்க வேண்டும் என நம் நெஞ்சம் நினைக்கும். மறக்க முடியாத மார்கழியில் ரஞ்சனி, காயத்ரி சகோதரிகள். எங்களோட முதல் மார்கழி ஒரு மறக்க முடியாத ஒரு மார்கழி. எனக்கு அப்போது வயசு 12, ரஞ்சினிக்கு ஒரு 15 வயசு இருக்கும். நாங்கள் மும்பையிலேருந்து முதல் முறை வயலின் கச்சேரிக்காக சென்னைக்கு வந்தோம். அப்போ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். கச்சேரி மட்டும் இல்லாமல் கார்த்தாலேருந்தே ஒரு 5 மணிலேருந்து அந்த ஒரு இசையோட ஒரு பியூட்டிஃபுல் அட்மாஸ்ஃபியர் அப்போவே ஆரம்பிச்சுடும். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் மயிலையில் சுற்றி அந்த ஒரு தெருவிலெல்லாம் பஜனை பாடுவா. அதில் ஒரு மகா வித்வான் சதலபதி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவ்வளோ அழகாக பாடுவார். ஒரு நாளைக்கு ஒரு விருத்தம் பாடினார், தமிழ் விருத்தம். அதை கேட்டு நாங்கள் அப்படியே எங்களுக்கு உணர்ச்சி எங்களால் தாங்கவே முடியல. அப்படியே ரோடில் சைடில் உட்காந்து நாங்கள் அழ ஆரம்பிச்சுட்டோம். சங்கீதத்தோட இமோஷ்னல் பவர், உணர்ச்சி வசனம் என்னன்னு அது அவர் கேட்டு தான் எங்களுக்கு வி ரியலைஸ் த ஃபுல் பவர். நாங்கள் இன்றைக்கி கூடி நிறைய தமிழ் விருத்தம் கச்சேரியில் பாடுவோம். எங்களோட ரசிகர்கள் அதை கேட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவா. இந்த ஒரு மெமரி, இந்த வித்வான் கேட்ட ஒரு விருத்தம் எங்களோட மனசில் என்றைக்குமே நிரந்தரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னொன்று ஒரு சம்பவம் மனசுக்கு வருது. 2 வருஷம் முன்னாடி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் கச்சேரி அன்னைக்கு வயலினிஸ்ட் எங்களுக்கு வாசிக்க போகிற வயலினிஸ்ட்க்கு உடம்பு முடியாமல் அன்றைக்கி அவரால் கச்சேரி வாசிக்க முடியல. நாங்களும் ரொம்ப வேறு ஏதாவது கலைஞர்கள் கிடைப்பாரா சொல்லி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணினோம். ஒருத்தரும் ஃப்ரீ இல்லை. சீசனுக்கு நடுவில் யாரும் ஃப்ரீ இல்லை. ஸோ ரொம்ப முயற்சி செய்து அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிறத தோணிது. நம்மளுக்கே வயலின் தெரியுமே, நம்மளே வாசிச்சுடலாம் அப்படின்னு நினச்சோம். சரி, இது காயத்ரியும் சொன்னா, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு வாசிச்சுண்டு இது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரி சொல்லி வயலின்லாம் எடுத்துட்டு எல்லாம் அங்கே போயாச்சு. அங்கே வாசித்தோம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரஞ்சினி பாடி நான் வயலின் வாசித்தேன், நான் பாடி ரஞ்சினி அதுக்கு வயலின் வாசிச்சு. இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்சர்ட். அண்ட் அது நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணலாம். ஐ திங்க் ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு புதுமை மட்டும் இல்லை, தி என்ஜாய் இட் வெரி மச். அந்த கச்சேரி ஒரு சீசனோடய எங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது. தட் வாஸ் சர்டன்லி ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ரொம்ப ஃபன்னி இன்சிடெண்ட் நடந்தது. மியூசிக் அகாடமியில் ஈவினிங் கச்சேரி. நாங்கள் வீட்டிலேருந்து டயத்துக்கு தான் கிளம்பினோம். ஆனால் பயங்கரமான டிராஃபிக் அன்றைக்கி ரோடில். கார் மூவே ஆகலை. நாங்கள் டிடிகே ரோடில் அகாடமிக்கு போயின்னு இருக்கோம். கார் அப்படியே நின்று ஒரு 3/4 மணி நேரம் ரோடில் வெயிட் பண்ணி போனோம். கடைசியாக அந்த டிடிகே ரோட் சிக்னலில் வந்து கார் நிற்கிறது, எதுவும் மூவே ஆகலை. தெரிஞ்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் கச்சேரி லேட் ஆகிடும்னு அப்படியே தம்பூரா வச்சுட்டு 2 பேரும் கார்லேருந்து இறங்கி ஒலிம்பிக்ஸ் ஓடுற மாதிரி ஓடினோம் ஹாலுக்கு. நான் ஒரு பேக், அவன் ஒரு பேக், ஒரு தம்பூரா எல்லாமா எடுத்து அடித்து பிடிச்சிட்டு ஓடி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறோம். பயங்கர கூட்டம். ரஞ்சினி காயத்ரி கச்சேரின்னு எல்லோரும் பேசின்னு இருக்கா, ஆரம்பிக்க போகிறதுன்னு எல்லோரும் பார்க்குறா. நாங்கள் 2 பேரும் ஒரே ஹை ஸ்பீடில் ஓடின்னு வந்துட்டுருக்கோம். எல்லோரும் நான் நிச்சயமாக சிரிச்சிருப்பா. மேடையில் வந்து உட்காடுறோம், 2 நிமிஷத்தில் தர அப்படியே மேலே போகிறது. நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகிடுது கச்சேரிக்கு முன்னாடி. அன்னிலேருந்து கச்சேரிக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி நாங்கள் போய்டுறோம். இப்போது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் வேண்டான்னு. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா முருகா முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோடும் பயந்த தனி வழிக்கு துணை பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலு வடிவேலு
வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே விழிக்கு துணை மொழிக்கு துணை பழிக்கு துணை பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் மயூரமுமே துணை துணை வடிவேல் வடிவேல். இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஸ்டார் விஜய் மார்கழி வைபவத்தை முன்னிட்டு பிரத்யேகமாக உருவாக்கிய பாடலை, அதற்கான ஆடலை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். இந்த வண்ணமயமான பாடலை பற்றி உங்கள் எண்ணங்களை அனுப்பவும். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.